சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு, பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலம் இழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சு ஏலபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நபர்களில் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டசனி அப்படிங்கிறது இப்போ வலுவாக இருக்கு. குரு பகவான் 10ஆம் இடத்துல, ராசிக்கு 10வது வீடுன்னு சொல்லப்படுற தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி பலம் அடைகிறாரு. அதாவது 10ல் குரு அப்படின்னா பதவியில் மாற்றம், பதவியில் நாசம். தசாபுத்தி சரியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சுமாரான மாற்றம். அதே நேரத்தில் அவர் 10ஆம் இடத்துல வக்ரகதி ஆகி மறுபடி பலமிழந்து கடந்து இப்போ மறுபடி பலமடைஞ்சு எந்திரிச்சு வரார். அப்படின்னா 11ஆம் வீட்டை நோக்கி தன்னோட நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கி இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 8ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ பலமடைகிறார், அசுர பலமடைகிறார், ஒரு வஜ்ராய பலமடைகிறார். அப்படிங்கிறப்ப 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ பலமடைகிறார். அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். போட்டு வாட்டி எடுத்துருக்கோம், வெளியே சொல்ல முடியாமல் கதவை சாத்திட்டு எழுதிருக்கலாம். பெரும்பகுதி சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலையை இழந்து போயிருப்பீங்க, சம்பாதிக்க வழி இல்லாமல் சும்மா இருந்திருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினோண்டா நான், இப்போ அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளிடுச்சு. இந்த கண்டசனியும் 10ல் குருவும் போட்டு படாத பாடுபடுத்திடுச்சு. அவரோட பார்வையால் கூட பெருசாக பலன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறதும் போயிட்டுருக்கோம். கவலைப்பட வேண்டியதில்லை. நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறது குரு பகவான் தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 11க்கு தொடங்குறாரு. அடுத்து மே 18, 14 குரு பகவானோட நேரடி பயிற்சி அப்படிங்கிறது நடந்து குரு லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு வர போகிறாரு. அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறதும் வரப்போகுது. அதை குரு லாப வீட்டுக்கு ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடுவார். இப்போ நேர்கோட்டு பயணம் தொடங்கின காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். எழுதியே கூட தரேன். கண்டிப்பாக வேலை இழந்தவர்களுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, கடன் வாங்கிட்டோமே, எப்படா வேலை கிடைச்சி, எப்படா நல்ல உத்தியோகம் அமைஞ்சு இந்த கடன்லாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் கடைசி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நல்ல வேலையை கொடுத்துருவாரு. அதை வச்சு வாங்கின 10 ரூபா கடனை அடைச்சிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். பரவாயில்லடா, எனக்கு இது போதும், ஒரு வேலை கிடைச்சிது அது போதியா, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, கடனை அடைக்க முடியல, செலவுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமை மாறிடும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சரிவர படிக்காத பிள்ளைகள் கூட இப்போ கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதோட என் பிள்ளை படித்து முடிச்சுட்டான், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், கடன் வாங்கி படிக்க வச்சேன், ஒரு வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஆதங்கப்பட்ட பிள்ளைகள் கூட இப்போ பொறுப்பை உணர்ந்து, சரி நம்ம பெற்றவங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளை படிக்க வைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம எப்படியாவது 10 ரூபா சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அஷ்டமாதிபதி குரு இவர் பலமடைகிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களோட ராசியதிபதி சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் தான் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அப்படிங்கிறதால பெரிய பின்னடைவுகளை கொடுக்க மாட்டார், கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். அதாவது இப்போ நம்ம வெட்டியாக உட்காந்து கடன் வாங்கி வச்சுட்டோம் இல்லையா, இப்போ வேலைக்கு போய் கடன் அடைக்கிறப்ப கொஞ்சம் வலிக்கும். என்னடா மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினமேடா, 50,000 சம்பளம் வாங்கினமேடா, நமக்குன்னு 10 ரூபா நம்மளால் எடுத்து வச்சுக்க முடியாடா, வேலைக்கு போகாதப்பயாவது 10 ரூபா கடன் வாங்கியாவது தின்னுட்டு இருந்தோமே, 10 ரூபா எடுத்து வச்சுட்டு இருந்தோமே, இப்போ கடன் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு 10 ரூபா எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தை இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னொரு பக்கம் கடன் அடையுது, நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில்
வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கடன் வாங்கினவங்களாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்னப்பா வேலைக்கு தான் போயிட்டேப்பா, இப்போ தான் சம்பளம் வருதப்பா, அதை கொடுக்கக்கூடாதப்பா, இதனால நீ வேலைக்கு போல கஷ்டம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், கேட்கல, இப்போ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு மொத்தமாக நெருக்குவாங்க. இப்போ நம்ம பேசி ஒவ்வொருத்தருக்காக தான் சரி பண்ணணும். இந்த மாதம் உங்களுக்கு இவ்வளோ தரேன், அடுத்த மாதம் உங்களுக்கு இவ்வளோ தரேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படி தான் வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ குரு பலமடைகிறாரு அப்படின்னா அவரோட பார்வைக்கும் பலன் கிடைக்குது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்டில் விழுது. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். இந்த இடத்துல அவரோட பார்வை பலமடையுது அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. படுத்து கிடந்த தொழில் கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். சாமி கடையை மூடி வச்சுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம், என்னத்த தொழில் செஞ்சு நம்மளும் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட தொழில் நல்ல வளர்ச்சியை நோக்கி அடையும். வாடிக்கையாளர்கள் நிறைய ஈர்க்கப்படுவாங்க. புதிய சிந்தனைகள் வரும். அபிவிருத்தி திட்டங்கள் செய்வீங்க. இதெல்லாம் செஞ்சு தொழிலில் 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது இந்த தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வையால் கிடைக்கும். அது மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. உனக்கு இந்த நாளில் நான் கடனை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்றிடுவீங்க. அதனால் பெருசாக கடனால் ஒரு அவமானமோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதுமாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா தாயார் கடன் வாங்கி வச்சுருந்துருக்கலாம். அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா எங்கேயா கடன் வாங்கி புள்ள கஷ்டப்படுறானே 10 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. அதை கூட நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் முடிவு கொண்டு வரலாம். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரலாம். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குன்னா கடன், பகை, நோய் இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய இடத்துல குரு பகவானோட பார்வை விழுது. அப்போ கடன் அடைய போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்கள் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அன்றாட சோத்துக்கள்னாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஒருத்த நாக்கு மேலே பல்ல போட்டு வர ஆற்ற பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களோட கௌரவம் கடன் அடைச்சி காப்பாற்றப்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது சொல்லுது. அதோட எதிராளிகள் ஒழிஞ்சு போவாங்க. இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்போம், நம்மளை வேணும்னே போட்டு கொடுத்தலாம் வேலையை காலி பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் கூட்டாளிகள், கூட வேலை செய்யக்கூடிய நல்ல நண்பர்கள், சக ஊழியர்கள் அமைவாங்க. எதிராளிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. அதுமாரி பெரிய அளவில் உங்களுக்கு வியாதி, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாம் நல்லபடியாக இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கும். குரு பகவானோட வக்ர நிவர்த்தி தைப்பூச தினத்தன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏலவாழ மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி கல்வி உதவிகள் உங்களால் என்ன முடியுமோ அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து மன உளைச்சல்லேருந்து உங்களை மீட்டு கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.